ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதுவும் எதற்கும் உதவாத ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வேண்டும் என்ற அவையை முடக்குவது என்பது இவருடைய வழக்கமாக இருந்து வருகிறது. திரு அமித்ஷா அவர்கள் பேசியது மிக தெளிவாக சொன்னார். நீங்கள் அம்பேத்கர் 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 என்று அம்பேத்கர் பெயரை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, அதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லுங்கள் என்று அவர் மிக தெளிவாக அம்பேத்கரை உயர்த்தித்தான் பேசினாரே தவிர தாழ்த்தி பேசவில்லை. அம்பேத்கருக்கு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு இவர்களுக்கு சற்றேனும் வெட்கம் மானம் இருக்கிறதா பேசுவதற்கு என்றால் கிடையாது. ஏனென்று சொன்னால் அம்பேத்கரை முதலாக நேரு மந்திரி சபையிலிருந்து வெளியேற செய்தது காங்கிரஸ் தான். அம்பேத்கர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இருந்த இடம், படித்த இடம், மறைந்த இடம் என்ற எல்லாவற்றுக்கும் நினைவில்லம் எழுப்பியது பாரதிய ஜனதா கட்சி தான். நான் அப்படி பேசவில்லை, அது திரித்து வெளியிடப்பட்டது என்று சொன்ன உடனேயே பாஜகவினரை அடித்து பாஜகவை காயப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. 3 முறை தங்களுடைய அரசாக அமையவில்லையே என்கிற பதவி வெறியின் காரணமாக அதிகார சுகத்திற்காக ஆசைப்பட்டு இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கும் அளவிற்கு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தியும் காங்கிரஸ். அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து போட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து தூர தூக்கி எறிந்தவர்கள் திமுகவினர். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சொல்லுங்கள் சார். நாடாளுமன்றத்தில் நேற்றும் இன்றைக்கும் ஒரு அமித்ஷா அவர்கள் அந்த பேசிய பேச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவையே முடக்கி போராட்டம், நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே போராட்டம் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தை நடத்த விடக்கூடாது, நடத்தினால் மக்களுக்கு இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் சென்றடைந்து விடும், இந்த நாடு நன்றாகிவிடும், கட்டமைப்புகள் பெருகிவிடும், அதனால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் என்கிற காரணத்தினால எப்படியாவது பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும், சட்டங்கள் இயற்றக்கூடாது, மக்கள் நல திட்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்கான மிகப்பெரிய சதித்திட்டத்தை தீட்டிக்கொண்டே தான் இருக்கின்றனர் காங்கிரஸும் மற்ற இண்டி கூட்டணி கட்சியினரும். நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பாராளுமன்ற கூடும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து, அது ரஃபேல் விமானமாகட்டும், அதே போல் அதானி விவகாரமாகட்டும், ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதுவும் எதற்கும் உதவாத ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வேண்டும் என்ற அவையை முடக்குவது என்பது இவருடைய வழக்கமாக இருந்து வருகிறது. திரு அமித்ஷா அவர்கள் பேசியது மிக தெளிவாக சொன்னார். நீங்கள் அம்பேத்கர் 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 என்று அம்பேத்கர் பெயரை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னார். அவ்வளவு பாவம் செய்தவர்கள் நீங்கள். அவர் பெயரை உச்சரிப்பதற்கு கூட உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, அதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லுங்கள் என்று அவர் மிக தெளிவாக அம்பேத்கரை உயர்த்தித்தான் பேசினாரே தவிர தாழ்த்தி பேசவில்லை. அம்பேத்கருக்கு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு இவர்களுக்கு சற்றேனும் வெட்கம் மானம் இருக்கிறதா பேசுவதற்கு என்றால் கிடையாது. ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் அவர்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்துமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தினர் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும். நான் யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, அம்பேத்கர் தோற்க வேண்டும் என்று சொன்னவர் SS ஜாங்கே அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அதற்கு உறுதுணையாக இருந்து அம்பேத்கருக்கு எதிராகவே ஒரு பட்டியலின பிரதிநிதியை நிற்க வைத்து போட்டியிட வைத்து அவரை முதுகிலை குத்து தோற்கடிக்க வைத்தது காங்கிரஸ். அம்பேத்கரை முதலாக நேரு மந்திரி சபையிலிருந்து வெளியேற செய்தது காங்கிரஸ் தான். அம்பேத்கர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இருந்த இடம், படித்த இடம், மறைந்த இடம் என்ற எல்லாவற்றுக்கும் நினைவில்லம் எழுப்பியது பாரதிய ஜனதா கட்சி தான். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தான். அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கர் பற்றி அமித்ஷா அவர்கள் தவறாக பேசினார் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் நான் அப்படி பேசவில்லை, அது திரித்து வெளியிடப்பட்டது என்று சொன்ன உடனேயே பாஜகவினரை அடித்து பாஜகவை காயப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. அதே பாராளுமன்றத்தில் வன்முறைக்கு வித்திட்டு இருக்கிறார். 3 முறை அரசு தங்களுடைய அரசாக அமையவில்லையே என்கிற பதவி வெறியின் காரணமாக அதிகார சுகத்திற்காக ஆசைப்பட்டு இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாக்கும் அளவிற்கு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தியும் காங்கிரஸும். பாராளுமன்றத்தை தாண்டி நாடு தழுவிய ஒரு போராட்டமாக இது மாறி இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லும் திமுகவும் முன்னெடுத்து எங்கெல்லாம் அதிகாரம்
அவர்களுக்கு இல்லாது போகிறதோ அங்கெல்லாம் செய்வார்கள். அதுதான் இவர்களுடைய இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த இதை வந்து முற்றிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்ன காரணம்? இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொல்கிறாங்க. 1952 67 வரை ஜவஹர்லால் நேருடைய ஆட்சி இருந்தது. ஜனநாயக காலத்திலே இருந்துச்சு. அது ஜனநாயக விரோத ஆட்சியா? அதான் நம்ம கேட்குறோம். அப்போது இதிலிருந்து அவர்கள் செய்வது பொய் என்று தெரியவில்லையா? தவறானது இல்லை. இதை பயன்படுத்தி தான் இப்படி இந்த மாதிரி நாடாளுமன்ற இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டும். மக்களுக்கு நல்லது நடந்து விடக்கூடாது, இவ்வளோதான் விஷயம். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டும், நல்லது நடந்து விடக்கூடாது. அமித்ஷா அவர்கள் சொன்னதை வெட்டி ஒட்டி திரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி எக்ஸ் தளத்திலிருந்து ட்விட்டர் தளத்திலிருந்து அவர்களுக்கு நோட்டீஸ் கூட சென்றிருக்கிறது. நீங்கள் இது போன்ற தவறான விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் என்று சென்றிருக்கிறது. என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி அம்பேத்கர் விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா அது கான்ஸ்டியூஷன் பற்றி பேசும்பொழுது அவர்கள் அதை வேண்டும் என்றே சொல்கிறார்கள். இதனால் வரையில் இது போன்று அரசியலமைப்பு சட்டம் குறித்து நாம் விவாதித்திருக்கிறோமா என்றால் கிடையாது. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் என்றைக்குமே மதித்ததில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து போட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து தூர தூக்கி எரிந்தவர்கள் திமுகவினர். இல்லை என்று மறுத்து விட முடியுமா? அப்புறமா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வந்து கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு சொன்னது இல்லை நான் வெறும் காகிதத்தை தான் கிழித்தேன்னு சொல்லி மன்றாடி மன்னிப்பு கேட்டவர்களும் உண்டு தமிழ்நாட்டில். இல்லை, ஒட்டு மொத்தத்துக்குமே அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவராக தான் பார்க்கப்பட்டது. அவர் இருக்கின்ற அமைச்சராக இருந்த காலத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் இது பண்ணுறது. இந்த நேரத்தில் மாநிலத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு மாநில தன்னுரிமை மாநில சுயாட்சி பேசுகிற திமுக இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த அம்பேத்கரும் சொந்த போராட்டம், அதை தாண்டி இந்த ஒரே நாடு ஒரே சட்டம், இதை ஒரு கட்டத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாற்றுறாங்க. ஒரு நேரம் மாநில சுயாட்சின்னு பேசுகிறாங்களா? அதை எப்படி நீங்கள்? இது முழுக்க முழுக்க போலித்தனமானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நேர விரயத்தை மிக குறைக்கும், கால விரயத்தை குறைக்கும், பண விரயத்தை குறைக்கும். அரசு ஊழியர்கள் பணி செய்வது வந்து அதிகமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் வந்து தேர்தல் நேரங்களில் மக்கள் பணியில் ஈடுபட முடியவில்லை. மக்களுக்கான சேவைகள் எதற்காக அவர்கள் அந்த பணியாற்றுகிறார்களோ அதை செய்ய முடிவதில்லை. காவல்துறையிலிருந்து அத்தனை பேருமே தேர்தல் என்று வந்துவிட்டால் 3 மாதங்கள் அவர்களுக்கு பிரச்சனையாகி விடுகிறது. கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்த முடிவதில்லை, மக்கள் நல திட்டங்கள் சென்றடைவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு விஷயத்தை 5 வருடங்களுக்கு ஒரு முறை என்று நாம் கொண்டு வந்தோம். அதில் பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வரதற்காக நாம் முன்மொழிந்திருக்கிறோம். இதுதான் விஷயமே. இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பட்சத்தில் வந்து இந்த எம்பிக்கள் விரிவாக்கமானது இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதுவும் டீலிமிட்டேஷன் வந்து தான் ஆகணும், அது செய்வாங்க. அதனால தான் ஃபேஸ் பை ஃபேஸாக அதை அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த திமுக வெளிப்படையாகவே சொன்ன விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்தை வந்து விரிவுபடுத்துவாங்க, சட்டமன்றத்தை விரிவுபடுத்துவாங்க. டீலிமிட்டேஷன் செஞ்சே ஆகணுங்க. எந்த ஆட்சி மக்கள் தொகையை அதிகரிக்க செஞ்சு தான் ஆகணும் ஒரு கட்டத்தில். நம்ம 2000 செஞ்சுருக்கணும், அது 25 வருடங்கள் வந்து தள்ளி போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இது முடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ மக்கள் தொகை அடிப்படையிலையா அது எப்படி என்றது ஜாகிரபிக்கல் புவியியல் ரீதியிலான்றதை நம்ம வந்து பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில்னு சொன்னாக்கா குடும்ப நல கட்டுப்பாடுகளை நாம் வந்து பின்பற்றி இருக்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில்லை. மற்ற மாநிலங்கள் அப்படி செய்யவில்லை. அதனால் நாம் அதை வந்து சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒன்று. நாடாளுமன்றத்தில் இந்த திருத்த சட்டம் கொண்டு வரும் பட்சத்தில் இது உண்மையிலே நிறைவேற்றப்படுமா? ஏன்னா 2 பங்காக இருக்கும் சார். இது தவறாக வந்து சொல்லப்படுதுங்க. நீங்கள் இது கட்சினால இல்லைங்க, இது வந்து நாளைக்கு அவங்க கூட்டு பாராளுமன்ற குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கிருந்து சில திருத்தங்களோடு இது வெளியே வரும்போது எல்லா கட்சிகளும் இதை ஆதரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ நிச்சயமாக எல்லா கட்சியும் ஆதரிப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. பெரும்பாலான கட்சிகள் ஆதரிக்கத்தான். இது காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தது தானே. மீராகுமார் சபாநாயகராக இருக்கும்போது கொண்டு வந்து இது ஒரு கட்சி சார்ந்த கொள்கை இல்லைங்க, இது நாடு சார்ந்த கொள்கை. அப்படிங்கிற பட்சத்தில் ஆதரிச்சு தான் ஆகணும், உறுதியாக ஆதரிச்சு தான் ஆகணும். இல்லை என்றால் அவர்கள் நாட்டிற்கு துரோகம் செய்கிறார்கள் என்று பொருள். இல்லை, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் ஆனாலும் இதில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒரு சிக்கல் இல்லை, அதில் தெளிவாக வந்து சட்ட ரீதியாக எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்படி வரும்னுட்டு. 2034 இப்போ உடனடியாக அடுத்த நாளே வரப்போவதில்லை, 2029 வரப்போவதில்லை, 2034 அப்படி தான் நம்ம திட்டம் போட்டிருக்கிறோம். அது அந்த நேரம் வரும்பொழுது எல்லாமே சரியான சாத்தியக்கூறுகள் வரும். இந்த சட்டத்தை வகுக்கும் போதே அவங்களுக்கு தெரியாதாங்கிற ஒரு இதையும் சொல்ல வரீங்க. அதற்கான சூழலும் இருக்கும். சரியான முறையில் திட்டம் போட்டிருக்கிறோம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. நன்றி.